இன்வெஸ்டிங்கா ட்ரேடிங்கா, ட்ரேடிங்கா இன்வெஸ்டிங்கா, இது எதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சாரிப்பா இருக்கும். ஓகே ரைட், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அதாவது ட்ரேட் பண்ணலாமா இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமா, அப்படி இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாம் பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் ஓகேவா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னாலும் சரி, ட்ரேட் பண்றோம்னாலும் சரி, நமக்கு தேவை கேபிட்டல். பட் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை கேபிட்டலா யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களால ட்ரேட் பண்ண முடியாது. மினிமம் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 4 கம்பெனிலயாச்சும் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாதான் ஒரு 2 கம்பெனியாவது ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதோட ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். அதனால நம்ம கிட்ட கேபிட்டல் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். பட் அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ இருக்கிற பொருளாதார நிலை, அதுவும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருமே வந்து அந்த அளவுக்கு ஒரு வெல்த்தியா இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, ஒரு லாங் டேர்ம்ல ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்ககிட்ட இருக்கிற கேபிட்டல் வச்சு இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல திங்கட்கிழமையிலேருந்து எப்போ வேணாலும் சரி இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா காம்பவுண்டிங்கா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் ஃப்ரேம் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா ட்ரேடுன்னு இருக்கு, ஸ்விங் ட்ரேட் இருக்கு, இப்படி ஏகப்பட்ட ட்ரேட் இருந்தாலும் அதுக்குன்னு இப்போ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து எல்லாருமே டே ட்ரேடிங் தான் பண்ணுவாங்க. அப்படி டே 9:15 வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. சாயந்தரம் 3:30க்கோ 3:15க்கோ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, அந்த டைம்குள்ள நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு 10, 10:30க்கு அந்த டைம்ல நம்ம வந்து என்ட்ரி ஆகணும். செல் பண்றதெல்லாம் ஒரு 3 முன்னாடியே நம்ம செல் பண்ணாதான் அதை ஷேர் மார்க்கெட்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இதுவே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படி கிடையவே, இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்டர்ஸா இருக்கோம் அப்படின்னா நமக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நம்ம அதை லாங் டேர்ம்க்கு வந்து கொண்டு போகலாம். ஸோ டைம் ஃப்ரேம்ங்கிறது நமக்கு வந்து அதிகமா இருக்கும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 நமக்கு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, ஒன்னு ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, இப்போ இன்னைக்கு வந்து நம்ம நியூஸை பார்க்குறோம். ஓகேடா ரைட்டு. இப்போ அந்த கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றோம். ஓகே, நாளைக்கு அந்த கம்பெனி ஒருவேளை இன்னும் ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் கழிச்சு டவுன் ஆகலாம்னா ஒரு 2 to 3 மந்த்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து நம்மளோட ஒப்பீனியனை மாற்றி வேற ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த செல் பண்ணிட்டு வேற கம்பெனியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதுவே பாசிவ்னா என்னன்னா, நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஓகேவா, இன்வெஸ்ட் பண்ணதான் அப்புறம் அதை தொடர்ந்து அந்த கம்பெனியில் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை நம்ம லாங் டேர்ம் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டோம்னா 2 to 3 இயர்ஸ் கழிச்சு அது எந்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அது எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 2 பெனிஃபிட் நம்ம கிட்ட வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ட்ரேடிங்ல ரிஸ்க்கும் அதிகம், அதே சமயத்தில் ரிவார்டும் அந்த அளவுக்கு நம்மளால வந்து எடுக்க முடியும். பட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் கம்மி, பட் ரிவார்டு வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? அவ்வளவுதானே இதுல வந்து வித்தியாசமே தவிர, கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு டைம் ஃப்ரேம் தான் வித்தியாசமே தவிர, பட் கிட்டத்தட்ட நம்ம போட்ட ஏர்னிங்ஸை விட அதிகமாகவே நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு, பாரத் பெட்ரோலியம்னு ஒரு கம்பெனி இருக்கு. முன்னாடி வச்சுக்கோங்க ஓகேவா, பாரத் பெட்ரோலியம் இருக்கு சொல்றேன். அந்த கம்பெனி இருக்கு. பட் ஒரு 10 ரூபா நம்ம இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனியோட ஷேர் வந்து 1000 ரூபீஸ் போகுது அப்படின்னா, அப்போ ஒரு ஷேர் இன்னைக்கு நீங்க 10 ரூபா நீ வந்து வாங்குற. அப்ப அந்த 10 ரூபாங்கிற ஷேரை நீ எவ்வளோ ஒரு குவான்டிட்டியில வாங்குறியோ அதை விட உனக்கு எத்தனை இன்டூ 100x உனக்கு வந்து அதோட ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த லோ ரிஸ்கா இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணும்போது அந்த ரிவார்டு வந்து நிறைய இருக்கும். ஸோ இது ஒரு பெனிஃபிட் நம்ம இன்வெஸ்டிங்கை பொறுத்தவரை. நான் உங்களுக்கு ஒரு சார்ட் காட்டுறேன், அந்த சார்ட் பாருங்க ஓகேவா. இந்த சார்ட்ல 5 நாள்னு சொல்லி ஒரு 5 நாளை நீ வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா அதோட பெர்சன்டேஜ் எவ்வளவு குறையுதுன்னு பாருங்க. இப்படி ட்ரேடிங்ல 1 இயருக்கு நம்ம ஒவ்வொரு 5 நாளும் மிஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? ஸோ அந்த சார்ட்லயே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து காட்டிடும். 5 நாள் ட்ரேடிங்ல நீ வந்து மிஸ் பண்ற அப்படின்னா அப்போ அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும் இல்லையா? உங்களால போட்ட கேபிட்டல் கூட எடுக்க முடியாத அளவுக்கான ஒரு அடி வாங்கிடுவீங்க. இன்வெஸ்டிங் அது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சா போதும். டெக்னிக்கல் வந்து படிக்கணும், மனுஷன் எமோஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும், சார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், இப்படி எந்த ஒரு விஷயமும் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு அந்த ஃபண்டமெண்டல் மட்டும் தெரிஞ்சாலே போதும். லைக் வந்து ரேஷியோ வச்சு வந்து ஃபண்டமெண்டல் பார்க்கறது இருக்கு, பேலன்ஸ் ஷீட் வச்சு ஃபண்டமெண்டல் பார்க்கறது இருக்கு. நானும் அதுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளவுதான். ஸோ அது கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன் இல்லையா? ஸோ அதான் இந்த ஃபண்டமெண்டல் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும், நம்ம ஒரு கம்பெனியில தைரியமா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா அது வந்து அடிக்ஷன்ல கொண்டு போய் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க் பண்றதுலாம் ஒரு அடிக்ஷனா நமக்கு வந்து இருக்கும், அதே மாதிரி தான் ட்ரேடிங்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, ஓ நான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன்டா, நாளைக்கு நான் ஜெயிப்பேன் அப்படி சொல்லி நாளைக்கு பண்ண தோணும், அடுத்த நாள் பண்ண தோணும். இது மேக்ஸிமம் அப்படியே போக 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 நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, சூதாட்டங்கிற மாதிரி ஆயிடும். இது வந்து நான் சொல்லல, வாரன் பஃபெட்
இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ட்ரேடிங் பெஸ்ட்வீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்வீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எனக்கு பெஸ்ட். நான் என்கிட்ட யாராவது கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் தவிர ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் சத்தியமா சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் பார்க்குற இன்னைக்கு பார்த்துக்கிற வாரன் பஃபெட்லேருந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்கல்ல, ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு கிங்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஸ்டார்டிங்ல ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் சம் பீரியட்ல அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ட்ரேடிங் விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ட்ரேட் பண்ணி அதுல வர ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரேடிங்கே விட்டுட்டாங்க. ஸோ நானும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, இன்வெஸ்ட் பண்ணுங்க. ட்ரேடிங் அது உங்க விருப்பம். ஓகேவா? என்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்கு பேக்கேஜ் நான் பண்ணுவேன் அப்படின்னா, தாராளமா போங்க, கிளாஸ் போங்க, கத்துக்கங்க, பண்ணுங்க. பட் ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் பெருசா நீங்க வந்து கிளாஸ் போகணும் கத்துக்கணும்ல அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 மந்த் ஸ்பெண்ட் பண்ணா போதும். உங்களால ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஈஸியா கத்துக்க முடியும். ஈஸியா கத்துக்கணும்னா நான் அதுக்கு ஒரு சீரிஸாவே போட்டுடுறேன் உங்களுக்காக. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், எனக்கு சப்போர்ட் தான் பண்ணணும். ஜஸ்ட் லைக் த ஹிட் பட்டன். So we will meet in a future video. Be strong and be safe.